எண்ணெய் காஞ்சினதுமே கடுகு உளுந்த பருப்பு போட்டுட்டு காஷ்மீரி மிளகாய் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு சின்ன வெங்காயம் போட்டு 6 தக்காளி இது எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடயே வந்து காஷ்மீரி மிளகாய் பொடி போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்கினதுமே வந்து கெட்டி தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி மோர் குழம்பு ரெடி. இதுக்கப்புறம் ரசத்துக்கு தக்காளி பிழிஞ்சு விட்டு ரசப்பொடி பூண்டு நல்லா தட்டி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை புளி தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா உப்பு போட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க புளியெலாம் கரெக்டாக இருக்கான்னு. அப்புறம் ஒரு கடாயில் கடுகு கருவேப்பிலை பெருங்காயம் இது எல்லாத்தையும் தாளிச்சிட்டு நம்ம ரெடி பண்ண வச்ச ரச தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் நுர கட்டுற வரைக்கும். கடைசியாக மஞ்சத்தூள் சீரகத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பொடியை நறுக்கின வாழைக்காயை போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கணும். சுவையான வெஜ் ஃபுல் மீல்ஸ் ரெடி.